இது உங்கள் பாரதி ஆடியோஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு 2.1 ஆம்ப் செய்யறதுக்கு தேவைப்படுற பொருட்கள் என்னென்னா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது ஸ்க்ரூ பாக்கெட்டு. இது நம்மளுக்கு எல்லா ஆம்புக்கும் தேவைப்படும். சில நேரம் இந்த ஒரு பாக்கெட் பத்தாது, கூட ஒரு பாக்கெட் வாங்க வேண்டியது இருக்கும். இது வந்து எல்இஎஸ்ஆர் கம்பெனியோட ஒரு 2.1 பேனல், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் உங்களுக்கு ஃப்ரண்ட் வால்யூம், பேஸ், ட்ரபிள், சப் வால்யூம், அப்புறம் மாஸ்டர் கண்ட்ரோல் வரும். ஒரு 3 வே செலக்டர் சுவிட்ச் வரும். அப்புறம் பவர் ஆன் ஆஃப் சுவிட்சு, அப்புறம் நம்ம யூஎஸ்பி போர்டு இருக்குது. பின்னாடி வந்து டிஎம்கே ஷாக்கெட் 2 போடுற மாதிரி இருக்கும், ஒரு கூலிங் ஃபேனு, அப்புறம் நம்ம ஆர்சி ஷாக்கெட். இதுக்கு வால்யூம் கண்ட்ரோல்ஸ் வந்து நம்ம 47K யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து 3 வே செலக்டர் சுவிட்சு. இது நம்ம மாஸ்டர் கண்ட்ரோலு. இது 100K. இது அதுக்கான நாபு. இது வந்து நம்ம சுவிட்சோடைய இந்த ஃப்ரண்ட்டில் வர்ற நாபு. இது நம்ம பவர் சுவிட்சு. இது அதுக்கான நாபு. பவர் சுவிட்ச் எப்போவுமே இந்த மாதிரி தான் போடணும். இதில் இன்னொரு டைப் உண்டு. அது எப்படின்னா, இதில் ஒரு சிங்கிள் சுவிட்சை மட்டும் வச்சு போட்டிருப்பாங்க. அது வந்து அவ்வளோட்டு லைஃப் இருக்காது, சீக்கிரமாட்டு போயிடும். அது நம்ம போடக்கூடாது. இந்த மாதிரி தான் எப்பவும் போடணும். சப்பு ப்ரீ வந்து நம்ம ஸ்ரீ கம்பெனியில் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து 24024 ஒர்க் ஆகும். நீங்கள் 30030 வரைக்கும் கொடுக்கலாம். இதோட சப் ரிசல்ட் நல்லாயிருக்கும். லோ ஃப்ரீக்வன்சிலாம் இதில் நல்லாயிருக்கும். வேறு நம்ம பிடி போர்டும் ஸ்ரீயில் தான் யூஸ் பண்ணுறோம். இதுவும் 24024 தான். 30030 வரை கொடுத்துக்கிடலாம். நம்ம யூஎஸ்பி போர்டு வந்து இது யூஸ் பண்ணலை, இது சும்மா வீடியோவுக்கு வச்சுருக்கேன். நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பகாரியா ஒரிஜினல் யூஎஸ்பி தான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் ப்ளூடூத்து, எஃப்எம், எஸ்டி கார்டு, பென்ட்ரைவ் இவ்வளோ வந்துடும். வேறு இது வந்து இன்புட்கான ஆர்சி ஷாக்கெட். இதில் 3 இன்புட் கொடுக்கலாம், ஆக்ஸ் இன்புட். இதுக்கான ஸ்பீக்கர் ஷாக்கெட். இது வந்து 12 வோல்ட் கூலிங் ஃபேன். இது வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிற சப்புக்கான பவர் ஆம்ப்பு. மகாராஜாவோட 4 டிரான்சிஸ்டர் போட்ட ஒரு பவர் ஆம்ப் போர்டு. இதோட ஆர்எம்எஸ் அவுட்புட் வந்து உங்களுக்கு 200 வாட்ஸ் வரும். ஒரு 10 இன்ச்சிலேருந்து 12 இன்ச் வரைக்கும் நீங்கள் சப்வூஃபர் போடலாம். டெய்னிட்டி போட்டால் அதுக்கு நல்லாயிருக்கும். ஜேபிஎல்லும் நீங்கள் போடலாம். ஆனால் ஜேபிஎல், சோனி இந்த மாதிரி போடும்போது நீங்கள் IRF 250 போடுறது இதோட கொஞ்சம் இன்னும் பெட்டராக இருக்கும். இதுவும் 24024 நீங்கள் 35035 வரைக்கும் கொடுத்துக்கிடலாம். லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து நம்ம உதயா கம்பெனியோட TDS 7294 இதோட ஸ்டீரியோ போர்டு யூஸ் பண்ணுறோம். 2 ஐசி போட்டது. இதில் ஒரு சேனலுக்கு வந்து நம்மளுக்கு 100 வாட்ஸ் ஆர்எம்எஸ் பவர் அவுட்புட் கிடைக்கும். 2 சேனல் சேர்க்கும்போது நம்மளுக்கு 200 வாட்ஸ் ஆர்எம்எஸ் அவுட்புட் கிடைக்கும். இதில் லெஃப்ட் ரைட்டில் நம்ம 8 இன்ச்சிலேருந்து 10 இன்ச் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். 6 இன்ச்சில் நல்ல குவாலிட்டியாக போட்டாலும் நல்லாயிருக்கும். ஒரு 60 வாட்ஸ் 70 வாட்ஸில் 6 இன்ச்சில் ஊப்பர் போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். இதுக்கு பவர் சப்ளைக்கு வந்து நம்ம 24024 ஹெச்டி டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம். 8 ஆம்பியர். இன்னொரு டேப்பிங் இருக்குது 12012 1 ஆம்பியர். இந்த 24024 8 ஆம்பியர் வந்து நம்ம பவர் ஆம்ப் போர்டுக்கு போகும். இந்த 12012 வந்து நம்ம கூலிங் ஃபேனுக்கும் நம்ம யூஎஸ்பி போர்டுக்கும் போகும். இந்த 2 டேப்பிங்கும் இதில் தான் வரும். இந்த ஹெவியாக இருக்கிற 3 கம்பி வந்து 24024. அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்னதாகிட்டு இருக்கும். இது வந்து 12012. இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு பவர் சப்ளை போர்டு வந்து இந்த பிசிபி யூஸ் பண்ணுறோம். ஆதி கம்பெனியுடையது. இதில் 4 கெப்பாசிட்டரும் ஒரு மெட்டல் டயோடு, அதுக்கப்புறம் 12 வோல்ட்டுக்குள்ள செக்ஷன். இதில் 2 IN 4007 ஒரு 2225 வோல்ட்டில் ஒரு கெப்பாசிட்டரும் வரும். இதில் நம்ம 12 வோல்ட் இன்புட் கொடுக்கணும். 12012. இதுலேருந்து நம்ம 012 அவுட்புட் எடுத்துக்கிடணும். இது வந்து நம்ம 24024க்கான இன்புட்டு, அவுட்புட்டு இங்கே வந்து வரும். இது வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிற கெப்பாசிட்டர் ஸ்டோன் ப்ரோ கம்பெனியோடது. 63 வோல்ட்டில் 10,000 மைக்ரோஃபரட். ஸ்டோன் ப்ரோ நல்லாயிருக்கும், ஒரு பிராண்டடான கம்பெனி தான். இதுக்கு டயோடு வந்து மெட்டல் டயோடு யூஸ் பண்ணுறோம். 3510 10 ஆம்ப்ஸ் வரைக்கும் இதில் யூஸ் பண்ணலாம். இவ்வளோ தான் நம்மளுக்கு ஒரு 2.1 ஆம்ப் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இது நம்ம தேவைக்கு ஏற்றபடி இது மாறும்.
ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லெஃப்ட் ரைட்டுக்கு கொஞ்சம் வால்யூம் கம்மியாக போதும், வாட்ஸ் கம்மியாக போதும்னா டிடிஎஸ் 7294 போட தேவையில்லை. நம்ம டிடிஎல்ல 7265 இருக்குது, அது போடலாம். பர் சேனலுக்கு 25 வாட்ஸ் வரும். அதை 3 வாட் பிரிட்ஜ் பண்ணி போட்டால் ஒரு சேனலுக்கு 50 வாட்ஸ் வரும். அந்த போர்டை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கி இவ்வளோதான். சரி, தேங்க்யூ.